டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் போக்குவரத்து கட்டணம் உயர்வு, தொழிற்சங்கங்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. இஸ்ரேலில் மோசமடையும் பாதுகாப்பு நிலைமை, இலங்கையர்கள் குறித்து வெளியான தகவல். மக்களே அவதானம், மோசடிக்காரர்களிடம் சிக்கும் உங்கள் வங்கி தகவல்கள், போலீசாரின் அவசர எச்சரிக்கை. நாட்டின் பல மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அதிவேக வீதியில் பற்றி எறிந்த சொகுசு பேருந்து. கல்லடி பாலத்தில் இருந்து பாய்ந்த நபர் தேடுதலின் போது சடலமாக மீட்பு. இலங்கைக்கு கிடைத்த எரிபொருள் கப்பல், அனுர மோடி கலந்துரையாடலால் கிட்டிய பலன். கெஹலியவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை சென்றவர் திடீர் மரணம். தொடர்பான விரிவான செய்திகள். சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வுகளை தொடர்ந்து அதிகரித்து வரும் செயல்பாட்டு செலவுகளை சுட்டிக்காட்டி எரிபொருள் போக்குவரத்து கட்டணங்களை 25% அதிகரிக்க வேண்டும் என லங்கா பெட்ரோலிய தனியார் தெப்ப உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேற்று முன்தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய இணை செயலாளர் சாந்த சில்வா, சங்கம் தனது கோரிக்கை குறித்து அரசாங்கத்திற்கு முறைப்படி அறிவித்துள்ளதாகவும் இதற்கு சாதகமாக பதிலளிக்க தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் சவால்கள் இருந்த போதிலும் எரிபொருள் விநியோகம் தடையின்றி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், ஆனால் சமீபத்திய விலை உயர்வுகள் தெப்ப உரிமையாளர்கள் மீது குறிப்பிடத்தக்க சுமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த மாதத்தில் மட்டும் எரிபொருள் விலை 101 ரூபாய் உயர்ந்துள்ளது. இது விநியோக பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு, குறிப்பாக வெளியூர்களுக்கு செல்லும் விநியோகத்தில் கடுமையான சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இடையூறுகளை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் சாதகமாக பதிலளிக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்திய அதிகாரி, நெடுந்துற விநியோகத்திற்கான போக்குவரத்து கட்டணங்களை 21 முதல் 25% அதிகரிக்க கோருவதற்கு சங்கத்தின் செயற்குழு ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் மற்றும் ஈரானை தளமாக கொண்ட கிஸ்புல்லா அமைப்பின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலில் பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. சமீப வாரங்களில் இதுவே மிகவும் தீவிரமான தொடர் தாக்குதல்கள் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கடந்த சில நாட்களில் திமோனா பகுதியில் ஏவுகணை தாக்குதல்களால் வீடுகள் சேதமடைந்த 12 இலங்கையர்களுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் குறுகிய கால ஹோட்டல் தங்குமிடத்தை வழங்கியுள்ளன. மேலும் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் இஸ்ரேலுக்கும் எகிப்திற்கும் இடையான தஃபா எல்லை கடப்பு வழியாக கெய்ரோ விமான நிலையத்துக்கு பயணிக்கலாம் என்று தூதரகம் அறிவித்துள்ளது. அதன்படி இதுவரை 21 இலங்கையர்கள் இந்த எல்லை வழியாக இலங்கைக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாகவும், மேலும் 14 இலங்கையர்கள் மார்ச் 31 அன்று இந்த எல்லை வழியாக இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையமூடாக பொருட்கள் கொள்வனவு செய்பவர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மோசடிகள் அதிகரித்து வருவதன் காரணமாக இவ்வாறு இடைவெளியில் பொருட்களை வாங்கும் போது அல்லது கொரியர் சேவைகளை பயன்படுத்தும் போதும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்கள் மூலம் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை சரிபார்க்குமாறும் போலீசார் நுகர்வோருக்கு அறிவுறுத்துகிறது. சந்தேகத்துக்கிடமான அல்லது அறிமுகமில்லாத இணைப்புகளை, குறிப்பாக குறுஞ்செய்தி அல்லது செய்தி பரிமாற்ற தளங்கள் வழியாக விவரங்களை புதுப்பிக்க கோரும் செய்திகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சட்டபூர்வமான தளங்களைப் போலவே தோற்றமளிக்கும் போலி இணையதளங்களை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் தனிநபர் மற்றும் வங்கி தகவல்களை திருடி வருவதாகவும் போலீசார் மேலும் எச்சரித்துள்ளனர். மேல் சப்ரகமுவ தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மொனராகல மாவட்டத்திலும் வசிக்கும் மக்களுக்கு வெப்பமான வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை மேல் சப்ரகமுவ தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மொனராகல மாவட்டங்களிலும் சில இடங்களில்
மனித உடல் உணரும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின்படி முன்னறிவிப்பானது சார்பு ஈரப்பதம் மற்றும் அதிகபட்ச வெப்பநிலையை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது. இது உடலில் உணரப்படும் ஒரு நிலையாகும். நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதும் வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் சோர்வை ஏற்படுத்தும் என்றும் அதே சமயம் தொடர்ந்து செயல்படுவது வெப்பத்தசை பிடிப்பவர்களுக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் அந்த துறை குறிப்பிட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் உடலில் நீரேற்றத்துடன் இருக்கவும் கடினமான வெளிப்புற செயற்பாடுகளை குறைக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கொழும்பில் இருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பயணிகள் போக்குவரத்து சொகுசு பேருந்து ஒன்று தெற்கு அதிவேக வீதியின் வெளிப்பெண்ண இடைமாறல் பகுதிக்கு அருகில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் பேருந்து முழுமையாக தீக்கரையாகியுள்ளது. தீ விபத்தினால் பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லடி பாலத்தில் இருந்து பாய்ந்த நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பாலத்திற்கு அருகாமையில் கடவையில் இருந்த போக்குவரத்து போலீசாருக்கு அவ்வீதியால் பயணித்த பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உயிரிழந்த நபரின் மோட்டார் சைக்கிளும் கல்லடி பாலத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. 40 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதுடன் தற்போது சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட மட்டக்களப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்கு நாளை எரிபொருள் கப்பல் ஒன்று வருகை தரவுள்ளதாக தெரிய வருகிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையே செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் விளைவாக இந்த கப்பல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றி வரும் அந்த கப்பல் நாளை கொழும்பு துறைமுகத்திற்கு வந்து சேரும் என கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இந்தியாவின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பில் இந்த எரிபொருள் ஏற்றுமதி மற்றொரு படியாகும் என்றும் அந்த அறிவிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. 2022 ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனம் செய்ததன் மூலம் இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது தனிப்பட்ட பணத்தில் இருந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈட்டை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் சுகாதார அமைச்சின் அன்றைய செயலாளர் ஞானக்க சந்திரகுப்த மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் SD ஜெயரத்ன ஆகியோர் தலா 50 மில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் விஜித் குணசேகர மற்றும் மருத்துவ வளங்கள் பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் வைத்தியர் துஷித சுதர்சன ஆகியோர் 50 மில்லியன் ரூபாவை நஷ்டஈடாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட இருதரப்பினர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணை செய்த பின்னரே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. சிவனொளி பாதமலைக்கு தரிசனம் செய்ய சென்ற யாத்ரீகர் ஒருவர் இன்று காலை திடீரென ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை 11:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய சம்பத் பெர்னாந்து என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தனது உறவினர்களுடன் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை சென்று கொண்டிருந்த போது மெல்வத்தை நல்ல தண்ணி பாதையில் உள்ள கங்குளதென்ன பகுதியில் வைத்து திடீரென உடல் நலக்குறைவுக்கு உள்ளாகியுள்ளார். உடனடியாக செயல்பட்ட அவரது உறவினர்கள் மற்றும் கங்குளதென்ன போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் இணைந்து அவரை நல்லதனி நகருக்கு தூக்கி வந்துள்ளனர். அங்கிருந்து நோயாளி காவு வண்டி மூலம் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே அவர் உயிரிழந்து விட்டதாக மஸ்கெலியா மாவட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவரின் உடல் தற்போது மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையின் பிறவரையில் வைக்கப்பட்டுள்ளது.
மரண விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.